வணக்கம். நான் டாக்டர் ஆர்த்தி கௌதம். நான் 20 வருஷத்துக்கு மேலா ஹோமியோபதிக் மருத்துவரா கோயம்புத்தூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பெண்களுடைய மனநலம் பற்றியது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்றது நம்ம வீட்டு வாண்டுகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் வாயிலும் ஈஸியா வர சொற்றொட. சாதாரணமா ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண தெரிஞ்சா ஓகே. பல நேரங்கள்ல பல பேருக்கு இது மனச்சிதைவு நோய் அல்லது மீள முடியாத பல மனநோய்களுக்கு வழிவகுக்கலாம். அது மட்டும் இல்லாம நாட்பட்ட நோய்களுக்கான முக்கியமான காரணமாகவும் இந்த மன அழுத்தம் அமையலாம். பெண்களுடைய மன அழுத்தத்திற்கு பெரும்பாலான நேரத்துல என்னென்ன காரணங்களா இருக்கலாம்? வேலை வாழ்க்கை சமநிலையின்மை, அதாவது பெண்களுக்கு வீட்டிலையும் சரி வெளியிலயும் சரி சரியான சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்றதே ஒரு பெரிய மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கலாம். சமூக எதிர்பார்ப்புகள், வீட்லயும் வெளியில வேலையிலையும் நம்ம மேல வைக்கப்படுற எதிர்பார்ப்புகளும் பொறுப்புகளுமே பெண்களுக்கான மன அழுத்தத்திற்கு காரணமா அமையலாம். அடுத்தது பொருளாதார சிக்கல்கள். இன்றைய காலகட்டத்துல பெண்களும் பொருளாதார தேவைக்காக ஓட வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. இதுவே ஒரு காரணமா அமையலாம். உடல்நல பிரச்சனைகள் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். காரணம் ஹார்மோன்ஸ் மற்றும் தன்னைத்தானே பராமரிக்கிறதுல காட்டுற அலட்சியம். சமத்துவமின்மை, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் அப்படின்றத நோக்கி நம்ம போய்கிட்டு இருந்தாலும் இன்றளவும் பெண்களுக்கு பாரபட்சம் காட்டுறத நம்ம மறுக்க முடியாது. இதுவும் மன அழுத்தத்திற்கான ஒரு காரணமா அமையலாம். பாலியல் தொல்லைகள் மற்றும் பாதுகாப்பின்மை, இது பெண்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கலாம். இதற்கான தீர்வு பயமின்றி தகுந்த நடவடிக்கை எடுக்கிறது மட்டும்தான். அப்ப மன அழுத்தத்திற்கான மற்ற காரணங்களுக்கான தீர்வு தான் என்ன? நம்ம தீர்வை மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கிற வரைக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சும். இதற்கான தீர்வு நம்ம மனநிலை மாற்றத்திலையும் மருத்துவரின் உதவியை நாடுறதுலயும் தான் இருக்கு. இந்த மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்திக்க நம்ம என்ன செய்யணும்? சுயமரியாதையும் தன்னைத்தானே நேசிக்கிற பழக்கத்தையும் பழகணும். இதற்கு நம்முடைய உணர்வுகளையும் முன்னிறுத்தி முடிவுகள் எடுக்க பழகணும். இந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டா யாருடைய கருத்தும் நம்மளை பாதிக்காது. நம்ம சுயமரியாதை கூடுறதுக்கு நமக்கு நம்ம மேல மதிப்பு வர மாதிரியான செயல்களை செய்ய பழகணும். நம்ம என்னவோ ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி முயற்சிகள் தொடரணும். நமக்கு பயன்படுமோ படாதோ, சின்னதோ பெருசோ, நமக்கு பிடித்த புதிய விஷயங்களை கத்துக்கும் போது நம்முடைய தன்னம்பிக்கை மேம்படும். எல்லாரையும் எல்லா சமயத்திலையும் திருப்திப்படுத்த முடியாது. உங்களுக்கு சரின்னு பட்டதை தைரியமா செய்ய பழகுங்க. நமக்கான நல்ல சூழ்நிலையை உருவாக்கிக்கிறது முக்கியம்னாலும் நமக்கு தகாத சூழ்நிலையில இருந்து விலகிக்க தெரியறதும் சுயமரியாதை தான். பல நேரங்கள்ல மன அழுத்தத்திற்குள்ள இருந்து நம்ம அதற்கான தீர்வு தேடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நேரங்கள்ல மருத்துவரோட உதவி நாடுறதுக்கு நீங்க தயங்காதீங்க. நான் சொல்ல போற அறிகுறிகள்ல சிலது உங்களுக்கு 2 வாரத்துக்கும் மேல இருந்தா நீங்க கட்டாயமா மருத்துவரை பார்க்கணும். மனநிலை மாறுதல், எரிச்சல் அல்லது கோபம், தொடர்ச்சியான சோகம் அல்லது நம்பிக்கையின்மை, விருப்பமின்மை அல்லது முன்பு மகிழ்ச்சி அளித்த செயல்களில் ஆர்வக்குறைவு, தனிமையாக உணர்தல் அல்லது குடும்பம் நண்பர்களிடமிருந்து விலகி இருப்பது, வேலைகளை தள்ளி போடுதல் அல்லது பொறுப்புகளை தவிர்த்தல், நகம் கடித்தல், சுலபமாக கவலைப்படுதல் அல்லது பிற பதற்றம் சார்ந்த பழக்கங்கள், சமூக செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது அல்லது தனிமையை நாடுவது, பணித்திறன் குறைவு மற்றும் கவனம் செலுத்த முடியாமை. ஹோமியோபதி மருத்துவத்துல இதற்கான அற்புதமான மருந்துகள் இருக்கு. ஹோமியோபதி மருந்தையும் மருத்துவரோட ஆலோசனையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுல இருந்து முற்றிலும் வெளியில வந்துடலாம். நம்மளை நாம முன்னிலைப்படுத்தி நம்மளுடைய மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் முக்கியமா பாக்குறதுன்றது நம்மளோட சுயநலம் அல்ல, அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. பெண்கள் வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி முதுகெலும்பா இருக்கிறவங்க, உங்க ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுல ஹோமியோபதி என்றும் உறுதுணையா இருக்கும். நன்றி, வணக்கம்.